Hi friends, welcome to Priya's Aari World. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 2 ஆரி என் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். கடைசியாக நாம் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த நாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பார்த்து கரெக்டாக போட்டால் தான் இது வரைக்கும் நம்ம போட்ட டிசைன் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நம்மளால் கரெக்டாக நாட் போட முடியல அப்படின்னா இது வரைக்கும் போட்ட எல்லாமே ரிமூவ் ஆகிரும், பிரிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் எப்படி போடுறது அப்படின்னு கவனமாக பாருங்கள். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. நான் 2 டைப்புமே உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதையவே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நம்ம நார்மலாக செயின் போடுவோம். போட்டுட்டு கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணோன்னா கொஞ்சம் லாங்காக த்ரெட்டை எடுத்து விட்டுக்கணும். ஓகேங்களா? லாங்காக கொஞ்சம் எடுத்துட்டு அதை நீடிலோடு சேர்த்து ஒரு விரலில் பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். ஜஸ்ட் அப்படியே நீடில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு ட்விஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கடைசியாக போட்ட செயினுக்குள்ளே நீடில் விட்டுட்டு இப்போ விரலை எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்குள்ளே விட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறோம். ஓகேங்களா? லூப்புக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட்டு விழுந்துடும். நம்ம மேலே நீடில் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள், நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீடியில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக போட்டிருக்கிற லூப்புக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ இது சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, பட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். கடைசியாக நாட் போடுற இடத்துல கொஞ்சம் லாங்காக த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு விரலில் நீடிலோடு சேர்த்து பிடிச்சிக்கிறோம். அப்போ தான் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த நீடியில் அப்படியே திருப்பி லாஸ்ட்டாக போட்டுக்கிற செயினுக்குள்ளே விட்டு அந்த ஹூக்கில் மாட்டிக்கிறோம். ஓகேங்களா? மாட்டிட்டு இப்போ நம்ம அந்த ஹோல்டு பண்ணியிருக்கிற விரலை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லூப்புக்குள்ளே நம்ம கடைசியாக போட்ட அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் நீடில் ரொட்டேட் பண்ணி கடைசியாக போட்டுக்கிற லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு நாட்டு விழுந்துடும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு நாட் வரும். ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். ஸோ நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதில் நம்ம நீடில் ரொட்டேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு டைரெக்டாக நம்ம நாட் போடலாம். இப்போ உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். கடைசியாக கொஞ்சம் லாங்காக த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கடைசியாக போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே சின்னதாக மறுபடியும் ஒரு செயின் ஒன்று போட்டு வெளியில் எடுக்கிறோம். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு மடி காட்டுறேன். ஸோ த்ரெட்டை கொஞ்சம் நீளமாக எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ கடைசியாக போட்ட லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டு நீடில் அப்படியே திருப்பி அந்த கடைசியாக போட்ட அந்த செயினை ஹூக்கில் மாட்டி இப்போ எடுத்த அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுக்கிறோம். ஸோ நாட்டு விழுந்துடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? சப்போஸ் நான் சொன்னது புரியல அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்லோவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீடியில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத, த்ரெட்டை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம ரொட்டேட் பண்ணுறது கிடையாது.
லாஸ்ட்டாக போட்ட செயினுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு லாஸ்ட்டாக போட்ட செயினுக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீளமாக வந்து எடுத்து விட்டுட்டு இதுக்கு பக்கத்துலேயே நீடியில் குத்தி த்ரெட்டை வெளியில் எடுத்து இப்போ போட்ட லூப்புக்குள்ளே விட்டு எடுத்துட்டோம். அப்படியே நீடியில் திருப்பி அந்த ஹூக்கில் கடைசியாக போட்டிருக்கிற செயினை மாட்டிட்டு அதை வந்து இப்போ போட்டிருக்கிற அந்த கடைசியாக போட்டிருக்கிற த்ரெட்டுக்குள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? வெளியில் எடுத்துட்டு அடியில் இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே இழுக்கணும். ஸோ கீழே இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நாட்டு விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ அகைன் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ புரியலைன்னா மறுபடியும் வீடியோவை திருப்பி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஈஸியாக வரும். ஸோ பார்க்கும் போது நமக்கு புரியாது, போடும் போது நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், நீளமாக எடுத்து விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடியில் விட்டு த்ரெட்டை மட்டும் வெளியில் எடுக்கிறோம். கடைசியாக போட்டிருக்கிற செயினுக்குள்ளே விட்டு எடுத்துட்டோம். அதுக்குள்ளேயே நீடியில் திருப்பி கடைசியாக போட்டுக்கிற அந்த செயினை மாட்டிட்டு அப்படியே வெளியில் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடியில் வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும் போது நாட்டு விழுந்துடும். ஸோ இது வந்து லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை ஜஸ்ட்டு அடியிலிருந்து நீடியில் மேலே விட்டு அப்படியே கீழே இழுத்துட்டிங்கன்னா அது வந்து அந்த பிசுறு மாதிரி வெளியில் தெரியாமல் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிக் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ரெண்டு சைஸ்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ட்ரையாங்கிள் ஷேப்லேயுமே ஸ்மால் ட்ரையாங்கிள், பிக் ட்ரையாங்கிள் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கார்னர் வருது. ஸோ இந்த கார்னர்லாம் எப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இதில் நாட் போடணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஷேப் இருக்குது. இதில் வந்து நம்ம ஹேண்டு வந்து நம்ம கையை எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியாக ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் எங்கேயுமே கையை எடுக்காமல் நாட் போடாமல் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் கண்டினியூவாக நம்ம செயின் போடணும். ஸோ இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.